ஸோ கைஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லாகிங் கான்செப்ட் ஆக்சுவலாக ஓகேவா. ஸோ லாக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் எந்த டெவலப்மெண்ட்டில் போனாலுமே அதாவது எந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணாலுமே லாக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆக்சுவலாக. ஃப்ரண்ட் எண்டில் வந்து ஒரு எரர் வந்தது அப்படின்னா சும்மா ஜஸ்ட் நம்ம பிரேக் பாயிண்ட் வச்சுட்டு டீபக் வச்சுட்டு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதே பேக் எண்டில் எரர் வந்தது அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அங்கே போய் பிரேக் பாயிண்ட்டை வச்சுட்டு இருக்க முடியாது. ஏன்னா பேக் எண்ட் அப்படிங்கிறது சர்வரில் நம்ம ரன் பண்ணுறது கரெக்டாக. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லாகிங் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கும். இந்த லாக் அப்படிங்கிறது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் அதாவது பேக் எண்டில் இருக்க என்ன ரெக்வஸ்ட் வந்தாலும் சரி, ரெஸ்பான்ஸ் வந்தாலும் சரி, இல்லை என்ன நடந்தாலும் சரி, அதை வந்து லாகில் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. டேட் போட்டு மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ திடீர்னு எரர் வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் காலையில் ஒரு எரர் வந்திருக்கு. அது சாயந்தரம் தான் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அந்த காலையில் எந்த டைமில் எரர் வந்திருக்கோ அந்த பர்டிகுலர் ஃபைல் எடுத்து அதில் என்னென்ன எந்த இடத்துல ஃப்ளோ போயிருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு அதில் ஈஸியாக அந்த எக்ஸப்ஷனை கண்டுபிடிச்சிருவாங்க ஆக்சுவலாக. ஓகேவா, இதான் வந்து ஃபஸ்ட் கான்செப்ட். ஸோ இந்த லாகை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஜென்ரலாக எல்லா லாங்குவேஜ்லுமே இந்த கான்செப்ட் இருக்குது ஆக்சுவலாக. விச் மீன்ஸ் உங்கள் ஒரு நிமிஷம். ஸோ லாக் லெவல்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. இந்த லாக் லெவல் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்ம லாக் எழுதுகிறோம்ல அதில் வந்து ஒரு செட்டன்ஸ் லெவல்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ விச் மீன்ஸ் திஸ் இஸ் அ லாக் லெவல் ஆக்சுவலாக. ஓகேவா, இந்த லாக் லெவலோட கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற ஒரு லாக் அப்படிங்கிறது, அதாவது ரொம்ப ப்ரியாரிட்டி இல்லாதது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டிபக் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகும் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் இன்ஃபோ, அதுக்கு அடுத்த ப்ரியாரிட்டி. இதில் ரொம்ப ஹை ப்ரியாரிட்டி அப்படிங்கிறது ஃபேட்டல் எரர் ஆக்சுவலாக. அது கீழே இருக்கிறது எரர், அதுக்கப்புறம் வார்னிங் வரும், அதுக்கப்புறம் இன்ஃபோ வரும், கடைசியில் இருக்கிறது டிபக் ஆக்சுவலாக. இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேஜில் வச்சிருப்பாங்க. இப்போ ப்ரொடக்ஷன் அப்ளிகேஷன் இருக்குல்ல, இப்போ லைவில் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஃபேட்டல் தான் வச்சிருப்பாங்க. ஏன்னா அங்கே நிறைய ரெக்வஸ்ட் வரனால எல்லாத்துலேயுமே வந்து தே டோன்ட் வாண்ட் டு ரைட் இட். ஸோ ஃபேட்டல் அப்படிங்கிறது அந்த பர்டிகுலர் எரர் மட்டும்தான் அந்த ப்ரொடக்ஷனில் லாகில் இருக்கும். இன்கேஸ் அவங்களுக்கு மற்ற ஏதாவது வேணும் அப்படின்னா அவங்க மற்ற ரெக்வஸ்ட் பேசிஸில் அதை வந்து எனேபிள் பண்ணி விடுவாங்க ஆக்சுவலாக. ஓகேவா, இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் என்னோடய அப்ளிகேஷனில் ஒரு லாக் மெயின்டைன் பண்ணியிருப்பேன். இது வந்து லாஸ்ட் இயர் 2023 மெயின்டைன் பண்ண லாக் ஆக்சுவலாக. ஸோ இது எப்படி நான் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கேன், இது வந்து எப்படி ரைட் ஆகுதுன்னு பார்க்கலாம் ஆக்சுவலாக. ஸோ இன்னொரு இதில் லாக்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2023 பிப்ரவரியில் எழுதின ஒரு லாக் ஆக்சுவலாக. நான் ஜாவாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஜஸ்ட் லாகை செக் பண்ணுறதுக்காக எழுதுனது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் மாதம் 2023 எழுதுனது. ஸோ இப்போ இந்த லாகை வந்து ஓப்பன் பண்ணுறேன். சும்மா ஜஸ்ட் நார்மல் டெக்ஸ்ட் ஃபைல் மாதிரி தான் இருக்கும். ரொம்ப கஷ்டமசான் இருக்கும். ரொம்ப ஒரு மாதிரி கன்ஜஸ்டடாக இருக்கும் ஆக்சுவலாக. அது ஃபைன். ஸோ இப்போ இந்த லாகோட ஃபஸ்ட் லைனுக்கு நான் போகிறேன் ஆக்சுவலாக. ஸோ உங்களுக்கு அதுலேருந்தே ஒன்று புரிஞ்சிடும். இதோட ஃபாண்ட் சைஸை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஏன் அது இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது? ஏன்னா இது தனியாக ஓப்பன் ஆகிருக்கு. இருங்க, இது வந்து நோட் பேடில் ஓப்பன் பண்ணுறேன். ஆமாம், எஸ். ஸோ இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய லாக் ஆக்சுவலாக. ஓகேவா, இந்த லாகில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எப்போ வந்து கிளியராக இருந்ததுன்னா 2023 மார்ச் 8 காலையில் 7:30 மணிக்கு இந்த லாக் வந்து இட் ஸ்டார்டட் ஆக்சுவலாக. ஓகேவா, ஸோ இதில் என்ன பண்ணியிருக்குன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாவாவில் ஸ்டார்ட் பண்ண அப்ளிகேஷன் ஆக்சுவலாக. இது வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே ஒவ்வொன்றா வரும் அதில். ஓகேவா, இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றா இதெல்லாம் டிஃபால்ட்டாகவே ஸ்ப்ரிங் பூட்டில் வருது. இதே போல் இந்த லாகோட லெவல் இப்போ நான் சொன்னேன்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாகோட லெவல் வந்து இன்ஃபோ ஆக்சுவலாக. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபோவில் இருக்க எரர் எல்லாமே இது அந்த மெசேஜ் எல்லாமே இதில் வந்து பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். அதே போல் இன்ஃபோவில் வார்னிங் வந்துடும். எதுக்காக வார்னிங் வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் நீங்கள் எதில் எனேபிள் பண்ணியிருக்கீங்களோ அதிலிருந்து வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இன்ஃபோ எனேபிள் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இன்ஃபோலேருந்து வார்னிங், ஃபேட்டல் எரர் இந்த 4மே வரும். இப்போ நான் வார்னிங் எனேபிள் பண்ணியிருக்கேன் அப்படின்னா வார்னிங், எரர், ஃபேட்டல் அப்படிங்கிறது வரும். இப்போ நான் எரர் எனேபிள் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எரரும் ஃபேட்டலும் டிஸ்பிளே ஆகும். ஓகே, ப்ரியாரிட்டி அது கீழே இருக்க ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி எல்லாமே வரும். இப்போ நான் இன்ஃபோ எனேபிள் பண்ணியிருக்கேன்னா இது 4மே வரும். ஸோ இதான் வந்து இப்போ நான் இதில் வந்து நான் பை டிஃபால்ட் எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லுமே இன்ஃபோ தான் எனேபிள் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் இன்ஃபோலேருந்து எனக்கு வார்னிங் எல்லாமே வரும் ஆக்சுவலாக. அது ஓகேவா. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொன்றா வரும். இப்போ இதில் வந்து நான் என்னோடய லாக், அதாவது இதெல்லாமே அப்ளிகேஷன் லாக்ஸ் ஆக்சுவலாக. அதாவது அப்ளிகேஷனவே தானவே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம்ல, அதுலேருந்து ஒரு லாக் எல்லாமே இங்கே இருக்கும். எஸ், இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இது என்னோடய அப்ளிகேஷனாக நான் கொடுத்தது ஆக்சுவலாக. இதில் வந்து என்னென்னா என்னோடய அப்ளிகேஷனுக்குள்ள ஒரு ரெக்வஸ்ட் வருது. அந்த ரெக்வஸ்ட் வந்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கண்ட்ரோலர் அப்படிங்கிறது இந்த கிளாஸ்க்குள்ளே போகுது ஆக்சுவலாக. இந்த சிம்பிள் கண்ட்ரோலருக்குள்ளே இதிலேருந்து போனதுக்கப்புறம் எனக்கு வந்து என்ன ரெக்வஸ்ட் வருது அப்படிங்கிறத நான் அப்படியே லாகில் வந்து மெயின்டைன் பண்ணுறேன். இந்த ரெக்வஸ்ட் அப்படிங்கிறது எனக்கு எப்போ வந்திருக்கு அப்படின்னா மார்னிங் 7:34 எனக்கு வந்திருக்கு ஆக்சுவலாக. ஓகேவா, ஸோ இதில் வந்து என்னென்னலாம் வந்திருக்கு அப்படிங்கிறது அப்படியே நான் வந்து என்னோடய லாகில் வந்து நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள், இது வந்து 2003 எழுதின லாக் ஆக்சுவலாக. ஸோ அந்த லாகை வந்து இன்னும் கூட நான் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த டைமில் என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதில் என்னென்ன ரெக்வஸ்ட்டில் என்னென்ன அமைச்சிருக்காங்க, அதே போல் எந்த கண்ட்ரோலில் இது வந்து வந்திருக்கு, எந்த மெத்தடை ஹிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே இங்கே தெரிஞ்சிருது ஆக்சுவலாக. அதே போல் போஸ்ட் ஹேண்டில், இந்த போஸ்ட் ஹேண்டில் அப்படிங்கிறது ஐ திங்க் இது ஜாவா படித்தவங்களுக்கு, இந்த ஸ்ப்ரிங் பூட் படித்தவங்களுக்கு அது தெரியும் ஆக்சுவலாக. இதில் வந்து என்ன நடக்குது அப்படின்னா இது முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாமே கண்ட்ரோலில் எல்லா ப்ராசஸும் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே வரும் ஆக்சுவலாக.
ஸோ இதுக்கப்புறம் ஜேபிஐ ப்ராசஸ், ஜேபிஐ வந்து கனெக்ஷன் க்ளோஸ் பண்ணுறது. இது வந்து ஒரு ரெக்வஸ்ட் வந்ததுலேருந்து ரெக்வஸ்ட் முடிகிற வரைக்கும் ஆக்சுவலாக, ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம வேறு எங்கேயாவது ஏதாவது லாக் இருக்கான்னு பார்க்கலாம். அதாவது ஒரு ஒரு எரர் லாக் எடுக்கலான்னு பார்க்குறேன், ஆனால் எதுவுமே கிடைக்கல. எல்லாமே ஹாப்பி ஃப்ளோவாக தான் இருக்குது. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த லாகோட இதை மாற்றிருப்பேன் நான் ஆக்சுவலாக. அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீபக்கில் வரும். அது என்னன்னா, இந்த டைமில் நான் என்ன பண்ணியிருப்பேன், இது வந்து ஒரு ஒரு இதுக்காக அதை எடுத்தது ஆக்சுவலாக. ஸோ இதில் வந்து இப்போ டீபக் எனேபிள் பண்ணியிருக்கேன். டீபக் எனேபிள் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா, நிறைய இது அப்படியே ஒரு நிறைய இது வருது ஆக்சுவலாக. இது ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜென்ரலாக டெவலப்மெண்ட்டில் டீபக் வச்சு தான் டெவலப்பர்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. அது அடுத்த லெவலுக்கு போகும்போது அதை வந்து அந்த ப்ரியாரிட்டியை மாற்றிட்டு மூவ் பண்ணுவாங்க. அதனால் டீபக் அப்படிங்கிறது மேக்ஸிமம் வெளியில் தெரியாது. ஆனால் இன்கேஸ் எனேபிள் பண்ணிங்க அப்படின்னா ஏகப்பட்டது இந்த மாதிரி வரும் ஆக்சுவலாக அது. ஸோ இதில் வந்து சும்மா ஜஸ்ட் நான் டெஸ்டிங்காக டீபக் எனேபிள் பண்ணி விட்டு செக் பண்ணி பார்த்தேன் இதில். இதில் ஒரு ஏகப்பட்டது இதில் தான் நிறையா லாக் கிரியேட் ஆகிருக்கும். நீங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா லாக் தான் கிரியேட் ஆகும் இதில். ஃபைன். ஸோ இதில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த எரருமே இல்லை. இப்போ நான் டேரெக்டாகவே எரர் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறேன். ஸோ எஸ். ஓகே. இங்கே பாருங்களேன், இங்கே ஒரு எரர் வந்திருக்கு ஆக்சுவலாக. இதில் என்ன எரர் பார்த்தீங்க அப்படின்னா, ஐ திங்க் கொரியில் வந்துட்டு ஏதோ ஒரு எரர் வந்திருக்கு. கண்ட்ரி ஃப்ரம் இதில் வந்து செலக்ட் கண்ட்ரி த்ரூ எக்ஸ்ட்ரீம் ஃபினிஷிகேஷன் பாருங்கள். ஓகே, சம்திங் ஏதோ எரர் இருக்குது ஆக்சுவலாக. அது இந்த எரர் வந்து வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீபக்கில் வந்து ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகிருக்கு. இதில் கீழே போனீங்க அப்படின்னா இது ஆக்சுவலாக நான் டீபக் இல்லைன்னா கரெக்டாக இந்த எரர் தெரிஞ்சிருக்கும். டீபக் இல்லாதனால இதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. லெட்ஸ் சீ. இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட அப்ளிகேஷனில் இந்த கண்ட்ரோலருக்குள்ளே என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இங்கே பிரிண்ட் ஆகுது. இது எல்லாமே அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகும்போது ஸ்ப்ரிங் பூட்டில் டீபக்கில் வந்து பிரிண்ட் பண்ணுவாங்க. இதை நான் ஜென்ரலாக எனேபிள் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் இது யாருக்கும் தெரியாது. இன்கேஸ் நீங்கள் எனேபிள் பண்ணி வேணால் பார்த்துக்கிறேன்னா பார்த்துக்கோங்க. ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் இது ஆக்சுவலாக, ஓகேவா? ஜாவா ஸ்ப்ரிங் பூட்டில். ஃபைன், தட்ஸ் இட். ஸோ இதான் வந்து லாகோட கான்செப்ட் ஆக்சுவலாக. இப்போ தெரியுதா? இப்போ நீங்கள் கேட்கலாம், இப்போ இந்த கான்செப்ட் வந்து எல்லா லாங்குவேஜுமே இருக்கானா? இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா லாங்குவேஜுமே கண்டிப்பாக லாக் மெயின்டைன் பண்ணியே ஆகணும். லாக் மெயின்டைன் பண்ணாமல் எந்த அப்ளிகேஷனுமே இருக்கவே இருக்காது. முக்கியமாக நீங்கள் பேக் அண்ட் அப்ளிகேஷன் போயிட்டீங்க, ஃப்ரண்ட் எண்டுக்கு தேவை கிடையாது. ஏன்னா ஃப்ரண்ட் அண்ட் லாகும் மெயின்டைன் பண்ண முடியாது. ஏன்னா அது இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கிளைண்ட் சைட், ரைட்? ஸோ பேக் எண்டில் தான் லாக் மெயின்டைன் பண்ணுவாங்க. லாக் இல்லாத அப்ளிகேஷனே கிடையாது ஆக்சுவலி. நீங்கள் லாக் இல்லாமல் உங்களால் எரர்லாம் கண்டுபிடிக்கவும் முடியாது. நீங்கள் என்ன தான் எவ்வளோ பெரிய டெவலப்பராக இருந்தாலும் லாக் இல்லாமல் உங்களால் பேக் எண்டில் கண்டுபிடிக்க முடியாது. ஏன் அப்படின்னா மேக்ஸிமம் எரர் வந்து பேக் எண்டில் கோடிங்கில் எரர் வந்தது அப்படின்னா கண்டுபிடிச்சலாம். ஆனால் 99% எரர் அப்படிங்கிறது டேட்டாவில் தான் வரும். ஸோ டேட்டா அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டட் ஃபார்மெட்டில் இல்லாத போது அல்லது நல்ல எக்ஸப்ஷன் வரும்போது, எம்டி அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணாத போது எல்லாமே அந்த லாகை பார்த்தா தான் உங்களுக்கு என்ன ஐடியா அப்படிங்கிறது தெரியும். ஸோ தட் கேன் பி டன் ஒன்லி பை ரீடிங் த லாக் ஃபைல். ஸோ லாக் அப்படிங்கிறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹேண்ட்லிங் த பேக் எண்ட் ஆக்சுவலாக. ஸோ ஃபைன். இப்போ இந்த லாக்லாம் வந்து இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு ½ hour தான் கரெக்டாக. ஒரு ½ hourல பார்த்தீங்கன்னா இவ்வளோ லைன் வந்து கிரியேட் ஆகுது லாக் ஃபைலில். இப்போ இது எல்லாத்தையுமே வச்சு எப்படி நம்ம வந்து மேனுவலில் உட்காந்து ரீட் பண்ணுறது அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலாக, கரெக்டாக. இப்போ வெறும் ஒரு 5 மினிட்ஸ்க்கே நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணி 5 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இவ்வளோ லாக் ஃபைல் வந்திருக்கு ஆக்சுவலாக, கரெக்டாக. இப்போ ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபைல் எவ்வளோ கண்டென்ட் வந்துக்கிட்டே இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அதெல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்கு தான் லாக் மானிட்டரிங் டூல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த லாக் மானிட்டரிங் டூல்ஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஃபைல்ஸ்லாம் ரீட் பண்ணி அது ஒரு இடத்துல வச்சிருக்கோம் ஆக்சுவலாக. ஸோ உங்களுக்கு எந்த டைமில் எது வேணுமோ அதை நீங்கள் ஃபில்டர் பண்ணிங்க அப்படின்னா இந்த லாக் மானிட்டரிங் டூல் வந்து அப்படியே உங்களுக்கு எடுத்து கொடுத்துரும். நீங்கள் வந்து தனியாக போயிட்டு இந்த மாதிரிலாம் மேனுவலாக சர்ச் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது ஆக்சுவலாக. இதில் நான் ஒரு டூலில் ரொம்ப யூஸ் பண்ணிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாக் ஸ்டாஷ் அப்படிங்கிறது ஒரு அப்ளிகேஷன் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு இதில் யூஸ் பண்ண இந்த ஸ்ப்ளங்க் அப்படிங்கிறது ரீசெண்டாக ஒரு ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணது கிடையாது. இந்த லாக் ஸ்டாஷ் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி. எப்படி யூஸ் பண்ணுறது இதெல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா உங்கள் அப்ளிகேஷன் ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் லாக் அது மேனேஜ் பண்ணதில்லை அதை எடுத்துகிட்டு வந்து இது எல்லாமே கரெக்டாக ஒரு இடத்துல நம்ம கான்ஃபிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இது எப்போப்பெல்லாம் வேணுமோ அப்போப்பெல்லாம் ரீட் பண்ணி வச்சுக்கோம். அதோட மெமரியில் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் இது வந்து கரெக்டாக அந்த ஆர்கனைஸ்டாக க்ரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து எனக்கு இப்போ நேற்று 1 o'clock லாக் வேணும் அப்படின்னா அந்த டைம் வந்து இதில் இருக்கும். நம்ம நார்மலாக ஃபில்டர் பண்ணுவோம்ல அந்த மாதிரி நீங்கள் டேட் கொடுத்துட்டு டைம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுவே வந்து அந்த டைமில் என்னென்ன லாக்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அதுவே எடுத்து கொடுத்துரும் ஆக்சுவலாக. இதுக்கு பேர் தான் லாக் மானிட்டரிங் டூல்ஸ் அப்படிங்கிறது ஆக்சுவலாக. இது வந்து என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன்ஸில் நீங்கள் எங்கே போனாலுமே கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. இர்ரெஸ்பெக்ட் ஆஃப் எனி பேக்அண்ட், இது பைத்தானோ இல்லை ஜாவாவோ இல்லை .NET
இதை நோட் ஜேஸோ எந்த இதாக இருந்தாலுமே இந்த டூல்ஸ் அப்படிங்கிறது காமன் ஆக்சுவலாக. ஓகேவா? இந்த டூல்ஸ்க்கு வந்து என்ன வேணும் அப்படின்னா உங்கள் லாக் ஃபைல் மட்டும் வேணும். அதை மட்டும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக ரீட் பண்ணிடும். ஸோ ரீட் பண்ணி இது ஒரு இது ஐ திங்க் இது எப்படி ஸ்டோர் பண்ணுது தெரியல. எனக்கு வரைக்கும் இது டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணுமா இல்லை எப்படி அப்படிங்கிறது தெரியல. இதோட ஸ்டோரேஜில் இட் ஸ்டோர்ஸ் திஸ் லாக் ஃபைல் அதில் இருக்கிற டேட்டாவை அப்படியே எடுத்து ப்ராசஸ் பண்ணி நமக்கு இது கொடுத்துரும் ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ இது மட்டும் இல்லாமல் இதோட இன்னொரு அட்வான்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா மைக்ரோ சர்வீஸ் அப்ளிகேஷன்ஸ். மைக்ரோ சர்வீஸ் அப்படிங்கிறது நமக்கே தெரியும், மல்டிபிள் அப்ளிகேஷன் சேர்ந்து தான் ஒரு அப்ளிகேஷன்ஸ் ஆக்சுவலாக. கரெக்டாக மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸை டிஃப்ரெண்ட் இடத்துல வந்து சர்வர்ஸில் டிப்ளாய் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அதோட லாக் ஃபைல் அப்படிங்கிறது ரொம்ப எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கரெக்டாக? ஓகே. இந்த அப்ளிகேஷன் எடுத்துக்கோங்களேன். இது ஒரு மைக்ரோ சர்வீஸ் அப்ளிகேஷன். இந்த மைக்ரோ சர்வீஸ் அப்ளிகேஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு அப்ளிகேஷன், இது ஒரு அப்ளிகேஷன், இது ஒரு அப்ளிகேஷன், இது ஒரு அப்ளிகேஷன் ஆக்சுவலாக. ஸோ இப்போ ஒவ்வொரு அப்ளிகேஷன்லேயும் எனக்கு லாக் கிரியேட் ஆகும்போது கரெக்டாக இது ஒரு அப்ளிகேஷன் ஒரு லாக் கிரியேட் ஆகும், இதில் ஒரு லாக் கிரியேட் ஆகும். இது எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி கரெக்டாக வச்சிருக்கணும்ல. அந்த ஒர்க்கையும் இந்த லாக் மானிட்டரிங் டூல்ஸ் அப்படிங்கிறது மெயின்டைன் பண்ணிக்கும். நீங்கள் கரெக்டாக கான்ஃபிகர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மைக்ரோ சர்வீசஸ் இருக்க லாக்ஸும் அப்படிங்கிறது இட் வில் பி ஹேண்டில்டு பை த திஸ் மானிட்டரிங் டூல்ஸ் ஆக்சுவலாக. இது ஒரு அட்வான்டேஜ். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ எனக்கு வந்து இந்த அப்ளிகேஷனில் ஒரு எரர் வந்திருக்கு ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ இந்த அப்ளிகேஷனில் ஒரு எரர் வந்திருக்கு அப்படின்னா அது வந்து இங்கேருந்து இங்கே வந்திருக்கு அப்படின்னா இங்கேருந்து எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் ஐடி கொடுப்பாங்க. இந்த ரெக்வஸ்ட் ஐடி அப்படிங்கிறது எனக்கு எல்லா இடத்துலையுமே ஒன்றா தான் இருக்கும் அந்த பர்டிகுலர் ரெக்வஸ்ட்டுக்கு. அந்த ரெக்வஸ்ட் ஐடியை வந்து அந்த லாக் மானிட்டரிங் டூலில் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மானிட்டரிங் டூலில் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஐடி எங்கெங்கெல்லாம் போயிருக்கோ அங்கங்கெல்லாம் வந்து அந்த லாக் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு ஃபுல்லாக லிஸ்ட் பண்ணிடும். அதுலேருந்து நீங்கள் அந்த பர்டிகுலர் லாக் வந்து எங்கே வந்து ஃபெயிலியராக இருக்குது, எந்த இடத்துல ஃபெயிலியராக இருக்குது, எதனால் ஃபெயிலியராக இருக்குது அப்படிங்கிறத நம்ம அனாலிசிஸ் பண்ண முடியும் ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ இதான் அந்த லாக்ஸ். ஸோ இந்த லாக்ஸ் வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஆக்சுவலாக. இது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்காது. பட் இது நீங்கள் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் எரரை கண்டுபிடிக்க முடியும். முக்கியமாக நீங்கள் எரர் நிறைய யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க, எரர் நிறையா வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் பேக்கெண்டில் எரர் கண்டுபிடிக்கிறது இட் கேன் பி டன் ஒன்லி வித் லாக்ஸ். சின்ன அப்ளிகேஷன்ஸ்க்கு தேவை கிடையாது. ஏன்னா சின்ன அப்ளிகேஷன் ஏற்கனவே சின்னது. அதில் வந்து நீங்கள் சும்மா ஜஸ்ட் நீங்கள் கோடை பார்த்தாலே தெரிஞ்சிடும். ரொம்ப என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன்ஸ் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லாக் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஆக்சுவலாக. நான் ஒரு பேங்கிங் அப்ளிகேஷனில் கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி ஒர்க் பண்ணேன் ஆக்சுவலாக. இது இந்தியன் பேஸ்டு பேங்க் ஆக்சுவலாக. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக லாக் மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் லாகை வந்து ஆர்பிஐ வந்து ஆடிட் பண்ணுவாங்க ஒவ்வொரு 6 மந்த்ஸுக்கும். அந்த எல்லா பேங்க்லேயும் வந்து செக் பண்ணுவாங்க. அந்த லாக் வந்து கரெக்டாக இருக்கணும். நீங்கள் ஒரு பேங்கிங் அப்ளிகேஷன் லாகின் பண்ணுறதுலேருந்து லாக் அவுட் பண்ணுற வரைக்கும் எல்லாமே நீங்கள் ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் நீங்கள் லாக் பண்ணணும். அதே போல் வந்துட்டு லாக் அவுட் பண்ணுறது, இடையில என்னென்ன ரெக்வஸ்ட்லாம் வருது எல்லாமே நீங்கள் வந்து ப்ராப்பராக லாக் பண்ணணும். அது வந்து ஒவ்வொரு தடவையும் 6 மந்த்ஸ்க்கோ இல்லை 1 இயருக்கு ஒன்ஸோ ஆர்பிஐலேருந்து அந்த பர்டிகுலர் எல்லா பேங்க்குக்கும் தனியாக போய் ஆடிட் பண்ணுவாங்க ஆக்சுவலாக. அது எதுக்கு அப்படின்னா லாக் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அபவுட் ஜஸ்ட் ஃபஸ்ட் டு கிளியர் த எரர் ஆர் சம்திங். நீங்கள் உங்கள் அப்ளிகேஷன் எப்படி ஃப்ளோ போகுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் இந்த லாக் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஆக்சுவலாக. ஓகேவா? தேங்க்யூ.